ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது என்ன ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 10ஆம் தேதிங்க. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சித்திரை மாதத்துடைய 27ஆம் தேதிங்க. அதே போல் நாளை நாள் கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷய திருதியானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி என்று உங்கள் ராசிப்படி என்ன வாங்கலாம் அப்படிங்கிற பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நாள் தான். அட் த சேம் டைம் நம்மளோட ராசிக்கு என்னெல்லாம் வாங்கினா என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ப நாம் வாங்கினா இன்னும் நமக்கு பயனுள்ளதாக வாழ்க்கை அமையும். அதனால் நாளை நாள் உங்கள் ராசிப்படி என்ன வாங்கலாம் அப்படிங்கிற பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே உங்கள் ராசிக்கு ஏற்ப என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அனைவரும் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிப்படி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இந்த ஆண்டு அக்ஷய திருதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி நாளைய வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளில் தங்கம் வாங்குவது மட்டும் இல்லாமல் நெல், அரிசி போன்றவை கூட வாங்கி கொள்ளலாம். அதே சமயம் ஜோதிடத்தின்படி உங்கள் ராசிக்கு என்ன பொருள் வாங்கினால் நாளை நாளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பொருட்களை வாங்குங்க. உங்கள் ராசிக்கு ஏற்ப நிச்சயம் அது வாழ்க்கையில் ஒரு சுபமாக அமையும். உங்கள் ராசிப்படி உங்கள் உலோகம் வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி உலோகத்தை வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியான நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை வந்திருக்குது. மங்களகரமான வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால நாளை நாள் இன்னும் சிறப்பு அதிகமாகவே இருக்குது. அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுது. அதனால் தங்கம் வாங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வாங்க வேணாம்லாம் நான் சொல்லலை, தங்கம் வாங்குங்க. ஆனால் உங்கள் ராசிப்படி என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் என்ன வாங்கணுங்கிறத சொல்கிறேன். அந்த ராசிக்காரங்க என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் 2 ராசிக்காரங்களுக்கும் அக்ஷய திருதி என்று வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பாத்திரமோ நகைகளையோ வாங்க வேண்டுங்க. வெண்கலத்தினால் செய்யப்பட்ட தட்டோ இல்லை வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சொம்போ இல்லை ஏதாவது பாத்திரங்கள் இருக்குதோ அதை நீங்கள் இந்த நாள் அன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த உலோகத்திலான இதை வாங்கிறதுனால தொழில் வியாபாரம் பெருகும். ஸோ மிதுனம் கன்னிராசியில் பிறந்தவங்க தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபம் பெறுவதற்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய இது என்னென்னா வெண்கல நகைகள் தாங்க. அதாவது வெண்கல நகை இல்லைன்னா பாத்திர பண்டம். ஸோ மிதுனம் கன்னிராசிக்காரங்க வாங்க வேண்டிய உலோகம் இதுதான் என்று அக்ஷய திருதிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அக்ஷய திருதி தினத்தன்று தங்கத்திற்கு பதிலாக இரும்பு பாத்திரங்கள் அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கலாம். இரும்பில் செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குங்க. அப்படி நீங்கள் வாங்குறதன் மூலிமா இறைவனுடைய அருளை பெற்று மன அமைதி பெற முடியும். இப்போ 7 சனியுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கு. இந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மன அமைதி பெறுவதற்கு நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு இரும்பால் உருவான பொருட்களை வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இரும்பில் என்ன பொருள் உங்களோட சக்திக்கேற்ப வாங்க முடியுமோ உங்கள் சக்திக்கேற்ப வாங்குங்க. அதுக்கப்புறமா அடுத்ததாக இந்த ராசிக்காரங்க என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரங்க வாங்க வேண்டியதை சொல்ல போகிறேன். இந்த 2 ராசிக்காரங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கணும்னா தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கலாங்க. தங்கம் வாங்கினாலும் லாபம் கிடைக்கும், வெள்ளி நகை வாங்கினாலும் லாபம் கிடைக்கும், ரெண்டுமே வாங்கினாலும் லாபம் கிடைக்கும். இந்த நாள் அன்னைக்கு தங்கத்தில் வெள்ளியில் எது நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகுங்க.
பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. ஸோ ரிஷபம் கடகராசிக்காரங்க உங்களோட பணியிடத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்க வேண்டியது இந்த 2 இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க இந்த அக்ஷய திருதி என்று நீங்கள் என்ன வாங்கணும்னா தங்கம் அப்படி இல்லைன்னா பித்தளையில் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கலாங்க. பித்தளையில் என்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறதன் மூலிமா உங்களுடைய தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும். ஸோ தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறுவதற்கு தனுசு மீன ராசிக்காரங்க அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்க வேண்டிய இது என்னென்னா பித்தளை சம்மந்தப்பட்ட பொருளுங்க. பித்தளை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கம் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் அக்ஷய திருதி அன்று தங்கத்திற்கு பதிலாக தாமிரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கிறது நல்லதுங்க. நீங்கள் தாமிரத்தினால் செய்யப்பட்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு நல்லதை வந்து செய்யுங்க. இவ்வாறு நீங்கள் அன்றைய நாள் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்கிறதன் மூலிமா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் செழிப்பும் உண்டாகுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வாங்க வேண்டிய இது என்னன்னா தாமிரத்தினால் செய்யப்பட்ட பொருளுங்க. அதுக்கப்புறமா மேஷம் மற்றும் சிம்ம ராசிக்காரங்க இந்த 2 ராசிக்காரங்க அக்ஷய திருதி அன்று என்ன பண்ணணும்னா தங்கம் இல்லைன்னா செம்பு வாங்க வேண்டுங்க. தங்கம் வாங்குற முடியாதவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து செம்பில் ஏதாவது ஒரு சில பொருட்களை வாங்கினீங்கன்னா இதை நீங்கள் செய்கிறதன் மூலிமா லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். அதனால் மேஷம் மற்றும் சிம்ம ராசிக்காரங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குங்க. அப்படி வாங்க முடியலனா செம்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குங்க. ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதன் மூலிமா இப்படி பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 12 ராசிக்காரங்களும் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட ராசிப்படி என்ன பொருள் வாங்கணுமோ அதை வாங்குங்க. தங்கத்துக்கு பதிலாக எந்த உலோகத்தில் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட ராசிக்கேற்ப நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட ராசிக்கேற்ப இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிருங்க. இந்த ஆண்டு அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை, அதாவது மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுதுங்க. ஹிந்து சமத்துவத்தில், அதாவது நம்மளுடைய இந்து தர்மத்தில் அக்ஷய திருதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. பொதுவாக இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நட்சத்திரம் பார்க்காம அக்ஷய திருதி என்ற ஒரு நாளை மட்டும் பார்த்து சுபகாரியங்கள் செய்யலாம் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவியை விஷ்ணு மகாவனை வந்து வழிபட்டால், அதாவது இந்த நாளில் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்க முடியாவிட்டால் அந்த நாளில் உங்கள் ராசிக்கு ஏற்றவாறு மற்ற உலோகங்களை நீங்கள் வாங்கலாம். அதனால தான் இந்த வீடியோவில் மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன உலோகம் வாங்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எனவே அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்கு எந்த பொருட்களை வாங்கலாம் என்பதை இப்போ தெரிந்திருப்பீங்க. முழுசாக கண்டிப்பாக தெரிந்ததுக்கேற்ப இந்த அக்ஷய திருதியில் உங்களோட ராசிக்கேற்ப உலோகத்தை வாங்குங்க. தங்கம் வாங்க முடியாட்டியும் இந்த மாதிரி வாங்கிறது நல்லதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அக்ஷய திருதிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிவில்லாத ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த அழிவில்லாத நாளில் அழிவில்லாமல் நம்ம செல்வம் பெறுவதற்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு உங்களோட ராசிக்கு என்ன செய்யணுங்கிறத சொன்னேன். ஸோ சொன்னதை முழுசாக தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ராசிகளுக்கேற்ப வாங்கி பயனடைங்க. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அக்ஷய திருதியுடைய சிறப்போட அக்ஷய திருதியுடைய நலன் சொல்லியிருக்கேன். அதாவது அக்ஷய திருதியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்ஷய திருதி நாள் அன்றைக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான நிறைய வீடியோ நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அக்ஷய திருதி பற்றி கூட இன்னும் நிறைய தாள்கள் வரும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.
அதே போல் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாட்டி எந்த உலோகத்தை வாங்கினா தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.